முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காசாம்பு பூமாலை அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரி மோகன் அவர்கள், தம்பி முருகசாமி அவர்கள், செந்தில் சி ஏழுமலை, ராமமுத்துக்குமார் அவர்கள், திருவேங்கடம் அவர்கள், ஓகே சிவகுமார் அவர்கள், இமயவர்ணம் அவர்கள், நாகேஸ்வரி அவர்கள், வனகாமுடி அவர்கள், நம்பிராஜன் அவர்கள், ராமசுந்தரம், பி ராமலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட மீண்டும் மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகின்ற அத்துணை உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் எங்களுக்கெல்லாம் பெருமை. காரணம், வேலுச்சாமியை போன்றவர்கள் எல்லாம் சிறு வயதில் இருந்து ஐயாவுடைய கொள்கையை ஈர்ப்படைந்து ஐயா பின்னால் சென்று ஐயா சொல்லுவதெல்லாம் செய்து எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ முறை சிறைக்கு சென்று வாழ்க்கையை தியாகம் செய்து இன்று நாம் இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற வேலுச்சாமியை போன்ற அத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இவருடைய திருமண விழாவில் கலந்து கொள்வதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம், அதற்கு மற்றொரு பக்கம் பெருமை. சமீபத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்திற்காக முழு கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு அரை நாள் தான், காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 6 மணி வரைக்கும் வெற்றிகரமாக முழுமையாக நடைபெற்ற இந்த ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மாதத்தில் அத்துணை வியாபாரிகள் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், பொதுமக்களை எல்லாம் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டும். காரணம், தொடர்ந்து இந்த பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த யோசனையை முன்வதும் சொன்னதே பாட்டாளி மக்கள் கட்சி. சொன்னது மட்டுமல்ல, அதன் பிறகு போராட்டம் செய்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், அதன் பிறகு நடைபயணம் செய்தேன் நான். அதன் பிறகு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். 10,25,000 பேர் கையெழுத்திட்டார்கள். அத்தனை கட்சிகளும் சேர்ந்து, கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காம அத்தனையோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து இதையெல்லாம் முன்னாள் முதலமைச்சரிடம் கொடுத்தோம். அவரும் பல முறை அறிவித்தார்கள், இந்த திட்டம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார்கள். பிறகு ஆட்சி போன பிறகு இப்ப இருக்கின்ற முதலமைச்சரை பல முறை சந்தித்த நேரத்தில் எப்படியாவது திட்டத்தை நிறைவேற்றுங்கள். தருமபுரி என்றால் மிக 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 பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாழ்வாதார பிரச்சனை, அது இல்லாமல் குடிநீர் பிரச்சனை, அது இல்லாமல் முக்கியமானது புளோரோசிஸ், புளோரைடு என்ற நச்சு பொருள் நிலத்தடி நீர்ல இருக்கு. அதை குடிச்சா நிறைய பிரச்சனை வரும் மக்களுக்கு. இது காலகாலமா பரம்பரை குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நம்ம மாவட்டத்துல ஓடுற ஆத்துல இருந்து மிச்ச நீர், உபரி நீரை நீரேற்று மூலமா கொண்டு வந்து எங்க ஏரி குளத்துல நிரப்புங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை. இத செய்யறதுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி, அதுக்கப்புறம் நடைபயணம், இப்போ கடையடைப்பு, எத்தனையோ எல்லாம் வெளிப்படுத்திட்டோம். இந்த மாவட்டத்து மக்கள் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கின்ற நம் மாவட்ட மக்கள் இதை கூட புரிஞ்சிக்காம ஒரு முதலமைச்சர், நினைச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருந்திருக்கணும்? அப்பா, இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துல கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்கலப்பா, ஒட்டுமொத்தமா எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இது ஏதோ பாட்டாளி கட்சி செய்யறாங்க, அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது நம்மளுடைய பிரச்சனை. நம்ம மாவட்டம் 2 ஆறு போயிட்டு இருக்கு, நினைச்சு பாருங்க. இந்த குடுப்பினை வேற எந்த மாவட்டத்துக்கும் கிடையாது. 2 ஆறு, பெரிய ஆறு, ஒன்று காவிரி ஆறு, அடுத்தது தென்பண்ணை ஆறு. ஆனா 2 ஆத்துல இருந்து தண்ணி நம்ம அனுபவிக்க முடியுதா, குடிக்க முடியுதா? ஒண்ணும் கிடையாது. இல்ல, இது கூட எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம். இதெல்லாம் எவ்வளவு வேதனை இதெல்லாம். அது தென்பண்ணை இப்ப வெள்ளம் போகுது, 2 நாளுக்கு முன்னாடி வெள்ளம் கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி. காவிரியில நம்ம பார்த்தோம், போன மாசம் தென்மேற்குல அவ்வளவு தண்ணி கடல்ல போயிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள்ல காவிரியில ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 18 TMC தண்ணி கடல்ல போச்சு ஒரே நாள்ல. நம்ம எவ்வளவு கேட்டோம்? 2 TMC கேட்டோம். வருஷத்துக்கு 2 TMC. அன்னைக்கு ஒரு நாள்ல 18 போச்சு. அப்ப என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னவா செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு திட்டம் நிறைவேறினால்
வாழ்வாதாரம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். வெளியில போய் வேலைக்கு போறாங்க, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க திரும்பி வருவாங்க. இது எவ்வளவு பெரிய திட்டம். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த ஒரு திட்டத்தினால. நினைச்சு பாருங்க, 80 விழுக்காடு பிரச்சனைகள் இந்த ஒரு திட்டத்தினால தீர்க்கப்படும்னா இதுலதான் நீங்க முக்கியத்துவம் பண்ணணும், கவனம் செலுத்தணும். அமைச்சரை கேட்டா நாங்க ஆய்வு பண்ணுவோம். ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வு பண்ண என்ன ஆய்வு பண்ண போறீங்க? ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல தடம் இருக்குது, தண்ணி இருக்குது, அதுல எவ்வளவோ தண்ணி பயன்படுத்தலாம், அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கு. வேற ஆய்வு ஒண்ணுமே தேவையில்லை. அந்த தண்ணி நம்ம பயன்படுத்துறது அந்த கூட்டு குடிநீருக்கு அதை ஃபில்டர் பண்ணி பண்ணணும். பக்கத்துல இன்னொரு டேங்க் கட்டிட்டா ஃபில்டர் பண்ணாம அப்படியே போயிட்டா இங்க கிரேடியன்ட் மூலமா கிராவிட்டி மூலமா எல்லா ஏரிகளும் நிரம்ப திட்டம் அது. அது இல்லாம இங்க திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு எவ்வளவு காலமா அங்க உடஞ்சு போனது. அப்புறம் காட்டுக்குள்ள நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் 3 கோடியில போய் பார்த்து இப்போ ஏதோ இருக்கு தண்ணி அங்க செக் டேம் ஒண்ணு கட்டி அது டைவர்ஷனரி கெனால் மூலமா தண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில பொதியின் பள்ளம் திட்டம், ஆனைமடுவு திட்டம், இது எவ்வளவு கால கோரிக்கை இந்த மக்கள். தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், வாணியார் நிரம்பிச்சப்போ அந்த வாணியார் உபரிநீர் திட்டம் கேட்டுட்டு இருக்கிறோம். வாணியார் நிரம்பி எங்க போகுது தண்ணி? தென்பெண்ணை போய் தென்பெண்ணையில இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இதுல கூட உங்களுக்கு தெரியல, கவனம் எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி, எதுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். பிரச்சனைகள் பெருசு, தீர்வு சிறிய தீர்வுகள் இருக்கு. சாதாரண தீர்த்துட்டு போலாம். அதுல சேனைகால் திட்டம் இப்ப அங்க அரூர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? தென்பெண்ணை ஆத்துல வெள்ளை நீர் உபரி நீர் போறது, அது எங்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்தணும், நாங்க பயன்படுத்தணும். மனசாட்சி இருந்தா தானே எங்களுக்குலாம். மனசாட்சியும் இல்ல, நிர்வாகமும் தெரியல, அது பத்தி எதுவும் கவலையே இல்லை, அக்கறையே இல்லை. ஆனா இந்த பிரச்சனை விட போறது கிடையாது, பிரச்சனை விட போறது கிடையாது. இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருகின்ற வரை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும், ஆர்ப்பாட்டம், போராட்டம். இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் அமைதியான முறையில அறவழி போராட்டம். ஆனா எங்களுக்கும் பொறுமை இருக்கு. எவ்வளவு காலமா பொறுத்துட்டு இருந்து போறோம், ஆய்வு பண்றோம்னா பண்ணிட்டு எவ்வளவு காலம் ஆய்வு பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால அடுத்தடுத்து வர போராட்டம் நான் என் தம்பிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். வேணாண்டா, நமக்கு அப்புறம் ஏற்கனவே நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அமைதியான முறையில அறவழியில நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு அளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியும். இது அவங்களோட பிரச்சனை. இது போன்ற 3 லட்சம் இளைஞர்கள் கர்நாடகால போய் கல்லு உடைக்கிறான், ஐடி ஆபீஸ்ல வேலை செய்யல, கல்லு உடைக்கிறான், குவாரியில போய் கல்லு உடைக்கிறான், கொத்தனார் வேலை செய்யறான், பனியன் கம்பெனில வேலை செய்யறான், கூலி வேலை செய்யறான். அவனுக்கு இங்க 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அவன் நில உரிமையாளர், அவன் தண்ணி இல்ல, அவன் என்ன செய்வான்? அவன் நல்ல முதலாளி, நல்ல உரிமையாளர். அங்க போய் அங்க கூலியா வேலை செஞ்சிருக்கிறான், சுயமரியாதையெல்லாம் இழந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்குதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், திட்டத்தை நிறைவேற்றுங்க. காவேரியில எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப போகுது, தென்மேற்குல தண்ணி போச்சு, இப்ப வடகிழக்குல தண்ணி போகுது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்க போறீங்கல்ல. அதனால இதெல்லாம் சிந்தித்து ஏதாவது இவ்வளவு மக்கள் கேட்கிறாங்களே, கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே, அதை நிறைவேற்றுறோம்னு ஒரு சின்ன துள்ளிய ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா உங்களுக்கு? மனசாட்சி என்ன இருக்குதா? இதுவும் கிடையாது. சமீபத்துல ஐயா ஒரு அறிக்கை விட்டார். கடலூர் மாவட்டத்துல அங்க பிரச்சனை, சலசலப்பு பிரச்சனை, குடிச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் ஒரு கும்பல் அடிச்சுட்டாங்க, நம்ம கட்சிக்காரன் அடிச்சாங்க, எல்லாம் நடந்ததெல்லாம் எல்லாம் வந்து. அதன் பிறகு நம்ம வன்னி சங்க தலைவர் அங்க போய் அடிச்சவனை போய் பார்க்க போறாரு, மாவட்ட செயலர் பார்க்க போறாரு. அதன் பிறகு பார்த்தா வன்னி சங்க தலைவர் மேல ஒரு வழக்கு, அப்புறம் மாவட்ட செயலர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த வகையில ஒரு வழக்கு ஒண்ணு, SC/ST ஆக்ட்ல. அதுல ஒருத்தன் வன்னியர் சங்கம் தலைவருடைய தலையெடுப்புன்னு ஒருத்தன் பேசுறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் நடவடிக்கை இல்லை. அப்ப தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு முதுகெலும்பே கிடையாதா? அவ்வளவு கோழை ஆயிட்டீங்களா நீங்களா? நீ வன்னியர் சங்கம் தலைவர் விட்டுடுங்க, இவன் இந்த கட்சிக்காரன் விட்டுடுங்க, எல்லாம் விட்டுடுங்க. யாரோ ஒருத்தன் வேற யாரு பத்தி மேடையில மைக்கு போட்டு
நான் இவன் தலையெடுப்பேன்னு ஒருத்தன் பேசுறானா அவன் எங்க இருக்கணும், இந்நேரம் ஜெயில இருக்கணும், குண்டர் சட்டம் போட்டிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வெளியில தான் சுத்திட்டு இருக்கிறான், ஒண்ணு வழக்கு கூட போடல. அப்ப என்னையா நிர்வாகம் பண்றீங்க நீங்க, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? அதன் பிறகு இன்னொன்னு பாருங்க, அதுதான் ஐயாவுடைய அறிக்கை ஒண்ணு என்னன்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள காவல்துறையில அங்க அம்பேத்கர் சிலையை உடைக்க போறாங்க. யாரு நம்ம உடைக்க போறோம்? அவங்களுக்கு ஒரு செய்தி வந்துதான், அந்த செய்தியை ஆய்வு பண்ணாங்களா. அதுக்கு நம்மளுடைய சமூக முன்னேற்ற சங்கம் SAS சிவபிரகாசம் அவரை ராத்திரில கூட்டு போய் காலையில வரைக்கும் வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் போனை செக் பண்ண வைக்காங்க. அவர் தான் கிளை போட்டு இந்த அம்பேத்கர் சிலை உடைங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் இது போலீஸ்ல அவர்களே கிளை போட்டுட்டு இது ஒரு நடந்துட்டு இருக்கு. கேவலமான செயல் இதெல்லாம். அதான் ஐயா அறிக்கை விட்டாரு, அதில் சொன்னாரு, போக்கத்து பசங்களா அவங்க அறிவு இல்லையாடா இப்படியே கேட்டார் அறிக்கையில. அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி. அம்பேத்கர் அவருடைய சிலையை என் வீட்டுல நான் வச்சிருக்கிறேன். ஐயா சொல்றது எங்கள் கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள், இவர்கள் தான் எங்களுடைய ஐடியாலஜி, கொள்கை வழிகாட்டி. அவருடைய கொள்கை எப்படித்தான் நான் என் கட்சியை நடத்துறேன்னு ஐயா சொல்றேன். தமிழ்நாட்டுல நான் தான் அதிகமா அம்பேத்கர் சிலையை நான் நிறுவி இருக்கிறேன். வேற எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் யாரும் நிறுவல. அப்படிப்பட்ட அம்பேத்கர் சிலையை நாங்கள் போற்றி வணங்குகின்ற அம்பேத்கர் சிலையை நாங்க யாராவது உடைப்போம் சொல்லுவோமா? அது நினைச்சு கூட பார்ப்போமா? இதுதான் நம்மளுடைய தரம் தாழ்ந்த அரசியலா? இதுதான் காவல்துறையோட போக்கா? காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் கிட்ட இருக்கு. முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியலையா? அதுவும் எனக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியல. கடலூர் மாவட்டத்தில் நடந்தது சாதாரணமா வேற முன்னாடி மாதிரி இருந்ததுன்னா எங்க பார்த்தாலும் இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க அடித்து இங்க அடி மாத்தி மாத்தி இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த நிலையுமே அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு ஒருத்தரும் போன் பண்ணிட்டு ஒன்னும் பேசாத, ஒன்னும் அமைதியா இருக்கு, கொஞ்சம் பேசாது. ஆர்ப்பாட்டம்னா யாரும் ஒருத்தரும் எதுவும் பேச வேண்டாம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போங்க, அவங்களுக்கு ஒரு வழி கொடுக்க கூடாது. நம்ம டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நடத்திட்டு ஒரு வளர்ச்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வளர்ச்சி அரசியல் நமக்கு வேண்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு மேல வழக்கு போட்டுட்டு அது வழக்குனா என்ன SC/ST ஆக்ட் போட்டா முடிஞ்சு போச்சா, வழக்கு முடிஞ்சு போச்சா? அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய நோக்கம் வேறு. நம்முடைய எதிரி அவங்க கிடையாது. நம்முடைய எதிரி இவங்க அழிச்சிட்டு இருக்காங்களே, இப்ப தமிழ்நாட்டு மக்களை அழிச்சிட்டு இருக்கிற அவங்க நம்மளுடைய எதிரி. அது நீங்க கரெக்டா நேரம் சிந்திக்கணும். இதெல்லாம் சொல்லி இல்லை ஓரளவுக்கு இருக்கு. ஆனா நமக்கு நியாயம் கிடைச்சதா? இல்ல. இதுதான் தமிழ்நாட்டு அரசினுடைய நிர்வாகம். இப்போ சட்டம் ஒழுங்கு நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில ஒரு மருத்துவரை குத்திட்டார், டாக்டர் பாலாஜி. நல்ல மருத்துவர், 7 இடத்துல குத்திட்டு போயிட்டாங்க. பாதுகாப்பு இல்ல மருத்துவர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் 6000 கொலைகள். 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள். யார் வச்சிருக்கிற? போலீஸ், முதலமைச்சர் கிட்ட இருக்கு. ஏன் இவ்வளவு கொலைகள் நடக்குது? ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு பக்கம் டாஸ்மாக் கடை, ஒரு பக்கம் போதை. அமெரிக்காவில அங்க புளோரிடான்னு ஒரு மாகாணம் இருக்கிறது, மாநிலம், அங்க ஸ்டேட் சொல்லு புளோரிடா. அந்த புளோரிடாவில அங்க அதிகமா போதை பொருள் வரும். இந்த கீழே கியூபா அங்க இருந்து வரும். அங்க என்னென்ன போதை பொருள் அமெரிக்காவில் கிடைக்குதோ தமிழ்நாட்டுல கிடைக்குது. இன்னைக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு நிலை வருமா, தமிழ்நாட்டுக்கு வருமா நினைச்சு கூட பார்க்கல. அமெரிக்காவில பார்த்தா என்னென்னமோ வார்த்தை சொல்லுவாங்க. கொக்கைன் சொல்லுவாங்க, LSD, ஆம்பெட்டமின், அப்புறம் மெத்தைல், என்னென்னமோ சொல்லிட்டு போவாங்க. அத்தனையும் தமிழ்நாட்டுல எனக்கு கிடைக்குது. அத்தனையும் கிடைக்குது. எனக்குலாம் அப்படி மனசுலாம் வலிக்குது, வேதனையா இருக்கு, பயமா இருக்கும் எனக்கு. என்னடா இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ண போறோம்? இவங்க பிள்ளைங்களை எப்படிதான் காப்பாற்ற போறோம்? 3 தலைமுறையில மதுவை கொடுத்து அழிச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப 20 வயசு 22 வயசு பையன், அவன் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், மது இல்லாம சாயங்காலம் அவரால் இருக்க முடியாது. இது ஒரு காலத்துல 50-60 வயது சென்றவர்கள் தான் அந்த நிலையில இருந்தாங்க. 60 வயதுக்கு மேல சில பேர் ஐயோ நீங்க குடிச்சுதான் ஆகணும்னு.
இன்னைக்கு 20-22 வயதில் இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்கப்பா. இதுதான் நிர்வாகமாயா, இதுதான் வளர்ச்சியா, இதுதான் திராவிட மாடல? சரி, மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும். போதைப் பொருள்லாம் தெரியவும் தெரியாது, தெரியறதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அவன் போய் மாத்திரை போடுறானா, ஊசி போடுறானா, பவுடர் போடுறானா, கஞ்சா அடிக்கிறானா தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஒண்ணுமே தெரியாது. 1 வருஷம் ஆன பிறகு அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே மீட்டெடுக்க முடியாது. நாங்களும் எவ்வளவு சொல்லி நடவடிக்கை எந்த ஸ்கூல் வாசல்ல போங்க, எந்த காலேஜ் வாசல்ல போங்க, நீ பொட்டலம், நீ காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் தமிழ்நாடு விற்க முடியாது. எல்லாமே உடம்புதான், காசுதான் எல்லாம், காசு காசு. எல்லாரையும் நம்ம ஆசைப்படுத்திட்டு நம்ம வருகின்ற தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றப்பட வேண்டும்னா எனக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு தெரியுது. பல நாடுகள் நான் பார்த்திருக்கிறேன். இந்த போன்ற அடிமையாக இருக்கின்ற நாடுகள், அந்த நாட்டினுடைய பொருளாதாரமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. காரணம் இந்த மதுவும் போதையினால. ஏன்னா அடுத்தது வர்றதுக்கு இளைஞர்கள் இல்ல, இளைஞர் சக்தி இல்ல. அந்த நிலை தமிழ்நாடு வரக்கூடாது. இதை சிந்திக்க வேண்டும், நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அடுத்தது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இடஒதுக்கீடு அது கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பாருங்களேன். முதலமைச்சர் சொல்றது தமிழ்நாட்டுல ஜாதி வாரிய கணக்கு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பொய், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நடத்தினாரு, அவருக்கு அதிகாரம் எல்லாமே நடத்தினாரு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நடத்திட்டு அதை நடத்தி அதுல பீகார் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா இவர் ஜப்பான்ல இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான்ல இருக்கிற, தமிழ்நாட்டில் இல்ல. ஏன்னா அவருக்கு அதிகாரம் இல்லையா. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா டெல்லி போய் மோடியை போய் கேளுங்க. டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொன்னா அதுவும் மோடியை போய் கேளுங்க. மழை வந்தது, வெள்ளம் வந்தது, அதுக்கு காசு கொடுங்கன்னு சொன்னா அதுவும் மோடியை போய் கேளுங்க. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு உங்க நிர்வாகம் பண்ணீங்க? என்ன செய்யறீங்க நீங்க? முடியல விட்டுட்டு போங்க, எங்களால செய்ய முடியும். சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்துருச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93-94 அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில அரசியல் சாசன திருத்தம் செய்து பாதுகாக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய செய்தி அது. எனக்கு இன்னும் அதிமுக தெரியுமா தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன். Protection of 69% reservation under the 9th schedule of the Constitution. இன்னைக்கு வரைக்கும் கை வைக்க முடியல. ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதி அதுவே எடுத்திருக்கிறாங்க. இப்போ அதை எடுத்து என்ன சொல்றாங்க, அதுலயும் நாங்க பரிசீலனை செய்வோம். வழக்கு போட்டிருக்காங்க. அதை எடுத்து என்னைக்குன்னா வழக்கு வரும், வந்துச்சுன்னா கணக்கு இல்ல. உச்சநீதிமன்றம் கேட்கறது என்ன, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் 69 விழுக்காடு அதுக்கேற்ப மக்கள் இருக்கின்றார்களா? மக்கள்னா பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களோட கேள்வி. அதுல எப்படி எடுக்க முடியும்? கணக்கெடுப்பு நடத்தினாலும் எடுக்க முடியும். ஆனா நான் எடுக்க மாட்டேன், எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? என்ன அதிகாரம் இல்லை. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. பஞ்சாயத்துல நினைச்சா என் பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்தணும். எந்தெந்த வீட்டுல வீடு இருக்குது, எந்தெந்த வீடு குடிசை இருக்கு, எந்தெந்த வீட்டுல படிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த வீட்டுல முதல் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எந்தெந்த வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு, கழிப்பறையில தண்ணி இருக்குதா, பைப் இருக்குதா, விளக்கு இருக்குதா, மின்சாரம் இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? எவ்வளவு ஏமாத்து வேலையா? என்ன யாரையா ஏமாத்து போறீங்க? கேட்டா சமூக நீதி. நீங்க தான் உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பெரியப்பா எல்லாம் சமூக நீதி. என்ன சமூக நீதி? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்க? கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அது வேறு. கலைஞருக்கு ஒரு உணர்வு இருக்கு, சமூக நீதினு ஒரு உணர்வு இருக்கு. இன்னைக்கு கலைஞர் மட்டும் இருந்ததுன்னா நேரா முதல்ல கலைஞர் யாரை கூட்டிருப்பாரு தெரியுமா? எங்க ஐயாவை கூட்டிருப்பாரு.
ஐயா வாங்க, எனக்கு சொல்லுங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, அறிவுரை சொல்லுங்க. இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு 86 வயசாவது, உங்களுக்கு தான் நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க. இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதிக அனுபவம் இருக்கு, இது சம்பந்தமா இருக்குன்னு அவரை வர வச்சு நீங்க சொல்லுங்க ஐயான்னு சொல்லியிருப்பாரு கலைஞர். இவர் பண்ணுவாரா செய்வாரா ஸ்டாலின்? அது என்னன்னு கூட தெரியல. அது நான் பார்த்து நேரடியா பார்த்துட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்குது. சமூக நீதினா என்ன? சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் முன்னேற வேண்டும். எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, வன்னியர் மட்டும் எல்லா சமுதாயமும் தான். ஆனா அதை பத்தி எந்த எள்ளளவும் அக்கறை இல்லாத அரசாங்கம் ஆட்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக ஆதரவு கொடுங்கள். நம்ம மண்ணோ நம்ம மாவட்டமோ பாதுகாக்கப்பட வேண்டும். இங்க இருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்க வேண்டாம். அந்த வகையில இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. அதுவும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவருடைய இல்ல திருமண விழா கலந்து கொள்வதில் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. மணமக்கள் வாழ்வில எல்லாம் வளமும் பெற்று சுகமும் பெற்று மகிழ்ச்சியோடு நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மொழி சார்பிலும் வாழ்த்திக் கொண்டே இருப்போம். நன்றி.